சற்றுமுன் வெளியான தகவல். பென்ஷன் வாங்குவோர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் வெளியுள்ளது. அதாவது 1000 முதல் 7500 வரை பென்ஷன் வழங்கப்படும். அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. அதாவது மத்திய அரசு மற்றும் ஊழியர் ஓய்வூதிய திட்டம் இபிஎஸ் 95 கீழ் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது இனி ஓய்வூதியதாரர்களுக்கு குறைந்தபட்சம் ரூபாய் 7500 ஓய்வூதியமாக பெறுவார்கள். இந்த புதிய குறைந்தபட்ச ஓய்வூதிய தொகை தற்போது மிக குறைந்த ஓய்வூதியம் பெற்று வரும் எண்ணற்ற ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதி பெருமூச்சியை அமையும். இந்த உயர்வு மே மாதம் முதல் நடைமுறைக்கு வருகிறது. அதாவது இந்த மாற்றத்தின் மூலம் இபிஎஸ் 95 திட்டத்தின் பயனாளிகள் அனைவரும் இனி மாதந்தோறும் குறைந்தது ரூபாய் 7500 ஓய்வூதியம் பெறுவார்கள். இதற்கு முன்பு பலர் மாதத்திற்கு வெறும் 1000 மட்டுமே ஓய்வூதியமாக பெற்று வந்தனர். இந்த நிலையில் விரைவில் மாறும். இந்த புதிய அதிகரிப்பு அவர்களின் அன்றாட வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்ய மிகவும் உதவியாக இருக்கும். 1995ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த இபிஎஸ் 95 திட்டத்தின் கீழ் ஏற்கனவே ஓய்வூதியம் பெற்று வருபவர்களுக்கே இந்த புதிய உயர்வு பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக ஓய்வூதியம் பெறுவோர் புதிதாக விண்ணப்பிக்க தேவையில்லை. தொழிலாளர்கள் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இந்த மாற்றத்தை தானாகவே செயல்படுத்தும். மே 2025 முதல் இந்த ரூபாய் 7500 குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும். அது மட்டுமில்லாமல் நிலுவையில் உள்ள ஓய்வூதிய தொகையும் இருந்தார். அதுவும் இந்த தேதியிலேயே வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இபிஎஃப்ஓ தனது மண்டல அலுவலகங்களுக்கு இது தொடர்பான தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்கி கணக்கீடு முறைகள் குறித்து அறிவுறுத்தியுள்ளது. அதேபோல இந்த அறிவிப்பு ஓய்வூதியம் பெறுவோர் மத்தியில் பெரும் வரவேற்பை மகிழ்ச்சியை தந்து வருகிறது. இந்த உயர்வு அவர்களின் வாழ்க்கை தரத்தை கணிசமாக மேம்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. நீண்ட காலமாக குறைந்த ஓய்வூதியத்தால் சிரமப்பட்டு வந்தவர்களுக்கு இது ஒரு மிக பெரிய நிவாரணமாக இருக்கும். மேலும் எதிர்காலத்தில் பணவீக்கத்தை கருத்தில் கொண்டு இந்த ஓய்வூதியத்தில் கூடுதல் உயர்வு அதாவது அகவிலைப்படி வழங்கப்படவும் வாய்ப்புள்ளது. இது ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் தொழிலாளர்கள் மத்தியில் மேலும் உற்சாகத்தை ஏற்படுத்தும். ஓய்வூதியம் பெறுவோர் சங்கங்கள் இந்த அறிவிப்பை மிகுந்த மன நிறைவுடன் வரவேற்றுள்ளன. இதன் மூலம் தங்களது வாழ்வாதார நிலை உயரும் என்ற நம்பிக்கையை அவர்கள் வெளிப்படுத்தியுள்ளது. இந்த இபிஎஸ் 95 ஓய்வூதிய உயர்வு இந்தியாவில் உள்ள ஓய்வூதியம் பெறுவோருக்கு உதவும் ஒரு முக்கியமான முயற்சியாகும். இது அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதோடு அவர்களுக்கு ஒரு நிலையான பொருளாதார பாதுகாப்பையும் வழங்கும். இபிஎஃப்ஓ இந்த புதிய உத்தரவை தனது அனைத்து அலுவலகங்களிலும் முறையாகவும் விரைவாகவும் செயல்படுத்த வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகும். இந்த புதிய ஓய்வூதிய உயர்வு என்பது குறிப்பாக குறைந்த வருமானம் கொண்ட ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான ஓய்வூதியதாரர்கள் மிக குறைந்த ஓய்வூதிய தொகையால் அன்றாட தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாமல் தவிர்த்து வந்தனர்.
இந்த அதிகரிப்பு அவர்களின் உணவு, மருத்துவம் மற்றும் பிற அத்தியாவசிய செலவுகளை சமாளிக்க உதவும். மேலும் இந்த முடிவு அரசாங்கம் மூத்த குடிமக்களின் நலனின் அக்கறை கொண்டுள்ளது என்பதையும் மற்றும் அவர்களின் பாதுகாப்பான எதிர்காலத்திற்காக பாடுபடுகிறது என்பதையும் காட்டுகிறது. மற்ற ஓய்வூதிய திட்டங்களிலும் இது போன்ற சாதகமான மாற்றங்கள் வருவதற்கு ஒரு முன்னோடியாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது என்று கூறப்படுகிறது. இருப்பினும் இபிஎஃப்ஓ இந்த புதிய முறையை செயல்படுத்தும் போது எந்தவிதமான தாமதமோ அல்லது குழப்பமோ ஏற்படாத வண்ணம் கவனமாக இருக்க வேண்டும். அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் சரியான நேரத்தில் உயர்த்தப்பட ஓய்வூதியம் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். இது தொடர்பான சந்தேகங்கள் அல்லது கேள்விகளுக்கு பதிலளிக்க ஒரு தெளிவான தகவல் தொடர்ந்து அமைப்பையும் ஏற்படுத்த வேண்டியது அவசியம். கோயம்புத்தூர் போன்ற தொழில் நகரங்களில் ஏராளமான தொழிலாளர்கள் இந்த இபிஎஸ் 95 திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் பெறுகின்றனர். இந்த புதிய உயர்வு அவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. இது உள்ளூர் பொருளாதாரத்திற்கும் ஒரு உக்கரத்தை அளிக்கும். மொத்தத்தில் இந்த இபிஎஸ் 95 ஓய்வூதியம் உயர்வு ஒரு வரவேற்கத்தக்க மற்றும் பாராட்டப்படத்தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இது லட்சக்கணக்கான ஓய்வூதியதாரர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையை விதைத்துள்ளது. அரசாங்கமும் இபிஎஃப்ஓவும் இந்த திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தி அதன் முழு பலனையும் ஓய்வூதியம் பெறுவோருக்கு கொண்டு சேர்க்கும் என்று நம்புவோம். அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடைகளில், அதாவது குறிப்பா ராஜபாளையத்தில் கட்டிடம் கட்டியும் ரேஷன் கடை, பிஓஏ அலுவலகம், தேங்கும் கழிவு நீர் சேதமாக ரோடு போன்றவற்றால் இளந்திரை கொண்டான் உள்ளாட்சி மக்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். ராஜபாளையம் உள்ளாட்சி, ஊராட்சி ஒன்றியம், இளந்திரை கொண்டான் ஊராட்சியில் பஞ்சம்பட்டி, அம்மையபுரம், அண்ணா நகர் கிராமங்களிலும் இளந்திரை கொண்டான் தாய் கிராமமாகவும் இருந்து வருகிறது. இதில் கிராமத்தில் நூலகம் இதுவரை அமைக்கப்படவில்லை. குப்பை தரம் பிரிக்கும் திடக்கழிவு மேலாண்மைக்கான தொட்டிகள் அமைத்து செலவு கணக்கை காட்டி வருகின்றன. முறையான பஸ் வசதி இல்லாமல் ஆட்டோவில் பயணிக்க வேண்டி உள்ளது. ரேஷன் கடை சமுதாய கூட்டத்தில் இயங்கி வருவதுடன் புதிய கட்டணம் காட்சி பொருளாக உள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.